இந்த ஜோதிடம் உண்மை அப்படின்றதுக்காக ஒரு ஒரு கதை. ஒரு நபர் திறமையானவர், அஸ்ட்ராலஜி கத்துக்கிட்டவர். அவரு ஒரு கிராமத்து வழியா வராரு. அப்பெல்லாம் இந்த வீடுகள்ல திண்ணை வச்சே கட்டுவாங்க. வர்றவங்களுக்காக வேண்டிய தர்ம அமைப்புக்காக வேண்டிய கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு தர்மத்தோட வாழ்ந்தாங்க. அப்ப இவர் போய் இந்த நபர் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு உட்கார்றாரு. இந்த பொதுவா கிராமங்கள்ல யாரு என்னன்னு கேட்க மாட்டாங்க. யாரு வந்தாலும் அவங்க பாட்டுக்கு உட்காருவாங்க. அது ரெஸ்டுக்காகவே இருக்கும் அந்த திண்ணை. இன்னும் சொல்ல போனா அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, வந்தோன்னு நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வெளியே வந்தவொடனே, ஐயா நீராகாரம் இருந்துறீங்களா, இல்ல கூழ் சாப்பிடுறீங்களா, இல்ல சாப்பாடு சாப்பிடுறீங்களா, ஏதாவது ஒண்ணு சாப்பிடுங்க, வாய் தரவா பலவாணி தரவான்னு சொல்லி கேட்பாங்களாம் இந்த காலத்துல. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இவர் போய் ஒரு வீட்டு திண்ணையில உட்கார்ந்தார். அப்ப அந்த வீட்டுக்குள்ளார ஒரு பெண் பிரசவ வேதனையில கத்துற ஒரு இது கேட்குது, சத்தம் போடுது. பிரசவ வழியில இந்த பெண் சத்தம் போடுறான். அதாவது குழந்தை பிறக்கிற தருணம். அந்த நேரத்துல இந்த சத்தம் கேட்டவுடனே இந்த பையன் சிஷ்யன், யாரோ ஒருத்தருடைய சிஷ்யன், அவன் விறுவிறுன்னு ஓடி போய் உள்ள பாக்குறான். ஒரு ரூமுக்குள்ள கதவை அடைச்சிட்டு சத்தம் கேட்குது. குழந்தை பிறக்க போற சத்தம் தான்றத இவனுடைய ஞானத்தால புரிஞ்சுக்கிட்டான். வீட்டுக்குள்ள ஆள் இல்லை, இந்த கதவு பூட்டி இருக்கு. கதவுக்கு வெளியிலேயே குறுக்க படுத்துக்கிட்டான். கதவை இவனை தாண்டி தான் போய் யாரும் திறக்க முடியும், அந்த மாதிரி படுத்துக்கிட்டான், திறக்க விடாம. உள்ள அந்த அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஆள் திடீர்னு உள்ள வராரு. இவன் அசையாம படுத்து கிடக்கான். அந்த ஆள் வந்தோடனே, என்னப்பா அப்படி மறைச்சு படுத்து இருக்க, நான் உள்ள போனோம் அப்படின்னு. நீ யாரு அப்படின்னு இவர் கேட்கிறாரு. என்ன தெரியலையா, நான் தான் பிரம்மா சொல்றார். யாரு வந்தவர், யாரா இருந்தாலும் சரி இப்ப போக முடியாது, கொஞ்ச நேரம் நெல்லு அப்படின்ன உடனே, இல்ல நான் உடனே போய் ஆகணும், போய் அந்த பிறக்கிற குழந்தைக்கு நான் விதியை எழுதி ஆகணும் அப்படின்னு இவன் உடனே கேட்கிறான். இந்த சிஷி அந்த படத்து இருக்கான் பாருங்க, அந்த விவரமான ஆளு, இந்த பிரம்மாட்ட கேட்கிறான், என்ன எழுத போற, என்ன அது விதியை எழுத போற, நீ தானே பிரம்மா விதி எழுதுறவன், அந்த குழந்தைக்கு என்ன எழுத போற அப்படின்னு. இதனால இவன் மடக்கி கேட்கிறான்ட்டு அவர் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் சொல்றான், அது தேவ ரகசியம். நான் இந்த தலைமையில கைய வைப்பேன், எழுத்தாணிய வைப்பேன், அதுவே எழுதிடும், அது எனக்கே தெரியாது அந்த சீக்கிரட்னு பிரம்மாவே சொல்றாரு. படைக்கிற பிரம்மனுக்கே அவனுடைய விதி தெரியாதுன்னு சொல்றாரு. அவன்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. ஓ அப்படியா, சரி, எழுதின பிறகு உனக்கு படிக்க தெரியும்ல, என்ன எழுதியிருக்கேன்னு அது தெரியும்ல. ஓ அது தெரியுமே, அது எனக்கு தெரிஞ்ச மொழியில தானே எழுதுது. அப்பனா அந்த விதியை என்கிட்ட சொல்லிட்டு போவையா, அப்படின்னா நான் உன்னை உள்ள விடுறேன் அப்படின்னு. அவன் வேற வழி இல்லை, விதியை எழுதி ஆகணும். ஃபோர்ஸ்டா இவன் போகணுன்ற இதுல இருக்கான். யாரு, பிரம்மா. அப்ப அந்த படுத்து இருக்கிறாரு சொல்றாரு, நீ சொல்லிட்டு போறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நான் உன்னை விடுறேன். நான் உன்னை சரின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு. பிரம்மா சத்தியம் பண்ணிட்டாரு. அப்ப அவர் வாக்கு தவற மாட்டார்ல, அதனால அவன் நம்பி விட்டுட்டான். உள்ள போனாரு, எழுதினாரு. அந்த குழந்தைக்கு தலையில பிரம்மா எழுதிய எழுத்து, லிபி எழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுதிட்டாரு. வெளியே வந்துட்டாரு. உடனே இவனும் அவர் கூடயே வெளியே வர்றான். அந்த குழந்தை பிறந்துருச்சு, சுகப்பிரசவம். அந்த குழந்தை நல்லா உயிரோட இருக்கு. குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. ஓகே ரைட். அப்போ உள்ள ஆள் இருக்காங்க, அதெல்லாம் இவன் பார்க்கல. கதவு பூட்டி கிடக்கு, யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு அவங்களே பூட்டிட்டு உள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் சொல்லணுமா கதையில?
வெளியே வந்துட்டேன். ஏன்னா அந்த காலத்துல கதவை சும்மா சாத்தி வச்சிருந்தாலே உள்ள வரமாட்டாங்க, கேட்டு தான் வருவாங்க, கதவை தட்டிட்டு தான் வருவாங்க. இப்ப சொல்றோம்ல மேனரிசம், எங்க போன் பண்ணிட்டு வரக்கூடாதா, சொல்லிட்டு வரக்கூடாதான்னு கேட்குற அளவுக்கு இருக்கு இல்லையா. இது இயற்கையாவே அந்த காலத்துல நம்மகிட்ட இருந்திருக்கு. அந்த மாதிரி புராணங்கள்ல இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு. சரி, அதுக்கு போவேனா. இப்ப இவர் வெளியே வந்துட்டாரு, பிரம்மா கூட ஒண்ணு வெளியே வந்துட்டான். சொல்லுங்க, என்ன எழுதுனீங்க சொல்லுங்க, பையனோட விதி என்ன? அவன் எருமாடு மேட்ச் தான் அவன் வாழ்க்கையில வாழ முடியும். அதுலதான் அவன் ஜீவாதாரம் பண்றான். அப்படியா, சரி நீங்க போயிட்டு வாங்க. பிரம்மா போயிட்டார், அந்த வேலை முடிஞ்சு. போன உடனே இவரும் போயிட்டார், இந்த சிஷ்யனும் அந்த இடத்த காலி பண்ணி விடிஞ்சிருச்சு போயிட்டார். ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 10-15 வருஷம் கழிச்சு திரும்பி வராது, அந்த பக்கமா வராது, பர்டிகுலரா அந்த வீடை பார்க்கணும்னே வராது. வந்தா அந்த பையன் ஒரு 15 வயசுல ஊருக்கு வெளியே ஒரு இடத்துல எருமாடு மேய்ச்சிருக்கான். தம்பி நீ இந்த ஊரா? ஆமா அந்த ஊர். இந்த வீடா? ஆமா இந்த வீடு. சரி, என்ன என்ன தொழில் பண்ற? இல்லைங்க, இந்த மாதிரி எருவு மாடு மேய்ச்சி இதில் வர பாலை பீச்சி கறந்து ஊருக்குள்ள கொடுத்து அதில் வர பொருளால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியா, சரி நான் ஒன்று சொல்றேன், உனக்கு ஐடியா சொல்றேன், நீ செய், நீ பெரிய ஆளா வந்துடலாம். நகையா, இந்த ஒரு மாடு எனக்கு கிடைச்சதே பெரிய அபூர்வம், இந்த மாடை நான் வச்சு பாதுகாக்கிறதே எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. இன்னொரு மாடு நீங்க வாங்கி கொடுத்தாலும் என்னால செய்ய முடியாது, ரெண்டாவது இன்னொரு மாடுன்னு நான் கற்பனை கூட வாங்க முடியும்னு நினைச்சு பார்க்க முடியாதுங்க ஐயா அப்படின்னு ரொம்ப மரியாதையா சொல்றேன். அவர் பெரிய ஆன்மீகவாதி மாதிரி இருக்காரு, அதனால மதிப்போட சொல்றேன். சரிங்க வா, கூட்டு போனாரு. நான் சொல்ற மாதிரி செய், உனக்கு உனக்கு எப்படியோ உனக்கு ஒரு எருமை கிடைக்கும். அடுத்தடுத்து இந்த எருமையை வித்துரு யார்ட்டையாவது, அதுக்கு பொருளா வாங்கி போட்டுரு, 10 பைசா உன் கையில மிச்சம் இருக்கக்கூடாது, ஒவ்வொருத்தையும் வாங்கி போட்டுரு. சரி, அப்புறம் சாப்பாட்டுக்கு நான் என்னங்க பண்றது? அன்றாட நானும் என் தாயார் என்னுடைய தகப்பனாருக்கு இந்த எருமை தாங்க பால் கறந்து அதுல தாங்க நாங்க வாழ்க்கை ஜீவாதாரமே எங்களுக்கு. அங்கெல்லாம் நெட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. அதெல்லாம் கவலைப்படாத, நான் சொல்றதை செய், உனக்கு எல்லாம் நல்லது கிடைக்கும், ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். இவன் அதே மாதிரி எருமையை வித்துட்டான். வித்துட்டு அதுக்கு என்னென்ன பொருள் வாங்க முடியுமோ சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டான். என்ன இப்படி சொல்லிட்டு போனாரு, நம்மளும் வித்து சாமான கொண்டாந்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பொருட்கள்லாம் அந்த காலத்துல பொருள் என்ன வாங்குவாங்க? வேணும்னா அந்த தங்கம் பொன் பொருள் போன்ற பொருள் வாங்குவாங்க, இல்லைன்னா இந்த வீட்டுக்கு கீத்து கொட்டகை அந்த மாதிரி, அதெல்லாம் அன்னைக்கு வியாபாரமா இருக்காது, பூரா எல்லாம் ஓசியிலே கிடைக்கும். எல்லாம் பண்ட மாற்று முறையில இந்த பொருளை கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்கிறதுன்னு தான், நாணயம் கூட அவ்வளவா ஜாஸ்தி கிடையாது. அப்படிப்பட்ட காலத்துல அவன் எல்லாத்தையும் அந்த பொருள் காலி ஆயிடுச்சு, இன்னைக்கோட காலி ஆக போகுது. அப்பதான் அவரை நினைக்கிறான், ஐயோ இந்த ஆள் சொன்னாரு, நம்ம பாட்டுக்கு முட்டாள்தனமா எருமையை விட்டுட்டோமே, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு பின்கட்டில் ஒரு எருமை சத்தம் கேட்குது, எருமை கத்துற சத்தம். போய் பார்த்தா ஒரு எருமை நிக்குது. சந்தோஷத்தோட அந்த எருமைய வீட்டு வளர்க்குறேன், யாரும் கேட்கல, அதுவா வருது, ஒரு எருமை ரெண்டா வருது. திரும்பி இவங்க 10 நாள் வளர்த்துட்டு 10 நாள் கழிச்சு திரும்ப அதையும் வித்துட்டான். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி பொருளை வாங்கி போட்டான். திரும்ப அதே மாதிரி காலியான உடனே திரும்ப ஒரு எருமை கத்துதுவான், பின்கட்டுல வித்துட்டான், வாங்கி போட்டான். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. பார்த்தா அந்த பொருளை வாங்கி 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 அவனுக்கு பொருள் நிறைய சேர்ந்து பெரிய தனவந்தர் ஆயிட்டான். எருமையை விட்டு விட்டு ஒத்த எருமை தான் வச்சிருந்தான்,
இந்த ஒரு குருநாதருக்கு சிஷியனா இருந்த ஒருத்தர் வந்து சொன்னார்ல, ஒரு சாமியார் இவனை பார்த்து, அவர் சொன்னபடி இந்த எருமையை விட்டதுக்கு அவனுக்கு பணமா வந்து பொருளா சேர்ந்து பெரிய தனவந்தர் ஆயிட்டான். ஊருக்கே நிறைய நன்மை செய்யற அளவுக்கு அவனுக்கு வந்துருச்சு. தர்மமானா இருக்கான், அவனுக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் ஒரு நாள் இந்த சாமியார் திரும்ப வரார். இந்த சிஷ்யன் வந்தா, என்னப்பா எப்படி இருக்க, என்னப்பா நல்லா வசதியா இருக்கேன். ஆமாங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரி அந்த எருமையை வித்து பொருளெல்லாம் வாங்கி போட்டேன், அதெல்லாம் காலியான உடனே நானே உங்களை வருத்தப்பட்டேன். இந்த மாதிரி சொல்லிட்டு போனாருன்னு நம்ம செஞ்சுட்டோமே, ஐயா சொன்னதை கேட்டு இப்படி ஆகி போச்சு. நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திரும்ப ஒரு எருமை எங்க வீட்டுக்கு பின்னால வந்து நின்றுச்சு. யாருன்னு கேட்டேன், ஒருத்தரும் என்னது இல்லைன்ட்டாங்க. அது வந்துச்சு. சரின்னு அதையும் கொஞ்ச நாள் வந்து வித்துட்டேன். பழையபடி ஒரு எருமை வந்துச்சு, அதையும் விற்றேன். இப்படியே பொருள் சேர்ந்துருச்சுங்க சாமி, எல்லாம் உங்களுடைய கருணை தான். உங்க ஐடியாவை கேட்டு நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். சரி, நல்லா இரு, சௌக்கியமா இரு, அதே ஃபாலோ பண்ணுன்ட்டு போயிட்டார். போயிட்டு ஊரை விட்டு போறாரு. போனா எதிர்த்தாப்புல ஒருத்தர் எருமையோட வந்துகிட்டு இருக்காரு. ஒரு ஆளு எருமையோட அங்கிருந்து வர்றார். அப்ப இவர் போய் அவர்கிட்ட கேட்கிறார், யாரு நீங்க, எங்க போறீங்க? யோ, உனக்கு போய் உண்மையை சொன்னேன் பத்தியா, நான் தான் பிரம்மா, நீ தெரியலையா? உங்ககிட்ட நான் உண்மையை சொன்னதுனால நீ அதுக்கு பரிகாரத்தை சொல்லி அவன் தோஷத்தையே நிவர்த்தி பண்ணி அதை எருமையா அவனுக்கு கிடைச்சி வித்துக்கிட்டு இருக்கான். இந்த விதியை தெரிஞ்சதுனால தானே நீ இப்படி ஆக்கி விட்ட அவனுக்கு. அவன் இந்த அருமையில வாழணும்ன்றது விதி. அதை நான் விதியை தெரிஞ்சதுனால நீ அவனை வசதி ஆக்கிட்ட. இன்னைக்கு அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான். இப்ப நான் என் வேலை எருமை வச்சுக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு கொண்டு போய் எருமை கொடுக்கறது தான் என் வேலை. உன் கண்ணுக்கு தான் தெரியுது, அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். அவன் வீட்டுக்கு பின்னால கொண்டு போய் இந்த எருமையை கட்டி வச்சுட்டு வந்துடுவேன். உடனே அவன் அதை 2 நாளைக்கு மேய்ச்சிட்டு வித்துருவேன். இப்படியே பொருள் சேர்ந்த ஊர்ல பெரிய தனவந்தராயிட்டாயா அப்படின்னு சொன்னாராம். இது ஒரு ஜோக்கான கதையா, உண்மையான கதையா, நடந்த கதையான்றது விடுங்க. இந்த கதையில உள்ள அம்சம் என்ன? விதியை அறிவது கடினம், ஆனால் அறிந்தால் மதியால் வெல்லலாம். அவர் மதி என்ன சொன்னாரு? அந்த எருமைய வித்துரு. எழுதின விதி தெரிஞ்சு போச்சு. எருமை மேய்ச்சித்தான் வாழணும்னு. எருமை இருந்தா தானே மேய்ப்பான், அதான் வித்துற சொல்லிட்டாரு. அப்ப வேண்டிய இல்ல, எங்கிட்ட இருந்து எருமை கிடைக்கும்? அப்ப பிரம்மா எழுதுனது தப்பாகி போவா? அப்ப பரிகாரம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? எங்கிட்டாவது இருந்து எருமை வந்து ஆகணும். அதான் அந்த எருமை வந்திருக்கு, மேய்ச்சிருக்கான், எருமை வித்திருக்கான், இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாராம் அப்படின்னு ஒரு சுவையான ஒரு கதை.